தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் இவர்கள் நகைச்சுவையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வந்தார்களோ அதேபோல் அவர்களுக்கு இணையான ஒரு புகழை பெற்ற காமெடி நடிகராக இருந்தவர் நடிகர் குமரிமுத்து. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல் நடித்து ஒரு அபார வெற்றியை இந்த சினிமாவில் அவர் அடைந்து இருக்கிறார். நாகர்கோவிலில் பிறந்த இவர் கடந்த 1979ஆம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான உதிரிப்பூக்கள் படத்தில் அறிமுகமானார். அதன் பின்னர் பல்வேறு படங்களில் காமெடி நடிகராக நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை பிடித்தார் குமரிமுத்து. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல் துவங்கி விஜய், அஜித் வரை பல்வேறு தலைமுறை நடிகர்களின் படத்தில் நடித்து இருக்கிறார் குமரிமுத்து. இறுதியாக விஜய் நடிப்பில் கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியான வில்லு படத்தில் நடித்திருந்தார் குமரிமுத்து. அதன் பின்னர் உடல் நலக்குறைவால் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். குமரிமுத்து அவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஒன்றை நினைத்து வேதனைப்பட்ட விஷயம் என்னவென்றால் அவருடைய குறையை பற்றி தான். படிக்கும் போது அவருடைய கண்ணை கிண்டல் பண்ணியதன் காரணமாகத்தான் தன்னுடைய படிப்பையே நிறுத்தி கொண்டாராம் குமரிமுத்து. வெளியில் எங்கு போனாலும் ஒன்றை கண்ணா என்றுதான் கூப்பிடுவார்களாம். அவர் கிட்டத்தட்ட 50க்கும் மேலான டைரியை அவருடைய வாழ்க்கையில் எழுதியிருக்கிறாராம். கிட்டத்தட்ட 60களில் இருந்து எழுதிய அந்த டைரி இன்னும் வீட்டில் பத்திரமாக இருக்கிறதாம். அதை அவர்களுடைய குடும்பம் அவருடைய மறைவிற்கு பிறகு எடுத்து பார்த்து படித்தார்களாம். அப்போதுதான் அவர்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிந்திருக்கிறது. அந்த டைரியில் அவர் வாங்கும் சம்பளத்தில் முக்கால்வாசி பணத்தை இல்லாதவருக்கு கொடுத்துவிட்டு தான் வருவாராம். யார் யாருக்கு பணத்தை கொடுத்து இருக்கிறேன், எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், எதற்காக கொடுத்திருக்கிறேன் என்பதை அவருடைய டைரியில் எழுதி வைத்திருக்கிறாராம். குமரிமுத்து தான் செய்யும் உதவியை என்றைக்கும் நிறுத்தியதில்லை. ஒரு நாள் அவருக்காக ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொண்டு அதை தன் வீட்டில் வந்து காட்டினாராம். அதில் முதல் வரியாக கொடுப்பதை தடுப்பவன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அழிவான் என்று எழுதி அச்சிட்டிருந்தாராம் குமரிமுத்து. அதிலிருந்தே அவருடைய மனைவி மற்றும் குடும்பம் இவர் செய்யும் உதவியை பற்றி கேட்கவே மாட்டார்களாம். நமக்கு ரொம்ப வாழ்க்கையே கேலியா போன மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய லைஃப் போர்டில் பாடத்தில் எழுதி போட்டது முத்து படுறான்னாரு. நான் உத்து பார்த்தேன், அவருக்கு கோவம் வந்துருச்சு. பாடத்தில் எழுதி போட்டிருக்கேன் படிங்கிறேன், நீ உத்து பார்க்குறிய கிண்டல் பண்ணுறியா என்ன படுறான்னாரு. நான் மறுபடியும் உத்து பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு, ஓடி வந்து அடிச்சு விட்டாரு.